அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 15/1/2026 வியாழக்கிழமை, கேட்டை நட்சத்திரம். மெகா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். அன்பர்களே, கிருத்திகை 1ஆம் பாதம், இது மேஷத்தின் கடைசி பாகம். மேஷத்திலே 9 பாதங்கள் உண்டு. அஸ்வினி 4 பாதம், பரணி 4 பாதம், கிருத்திகை 1 பாதம், மற்ற பாதங்கள் ரிஷபத்திற்கு வரும். ஆக செவ்வாயில் இருக்கின்ற ஒரு நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம், அதனுடைய முதல் பாதம் இது. ஆக செவ்வாயையும் பார்க்க வேண்டும். கிருத்திகை சூரியனுக்கு சம்பந்தப்பட்டது, சூரியனுடைய நட்சத்திரம். சூரியனையும் இதில் இணைக்க வேண்டிய அளவு இணைக்க வேண்டும். மற்றும் நவாம்சத்தில் இவன் எங்கே இருப்பான்? நவாம்சத்திலே தனுசுவிற்கு வருவான். தனுசு என்றால் குருவின் வீடு. இந்த குருவையும் இணைக்க வேண்டும். ஆக இந்த 2ஐயும் 3ஐயும் இணைத்துத்தான் நாம் ஒரு பலனை சொல்ல முடியும். அந்த வகையில் பெரும் இடம் வகிப்பது எது? செவ்வாயும் குருவும். இந்த 2 தான் முக்கிய இடத்தை வகிக்கும். அதாவது இந்த பலனை சொல்வதற்கு. இவர்களுடைய பலன் என்ன? செவ்வாய் வீரமானவன், வீரியமானவன், தனது உறுதியை மாற்றிக்கொள்ளாதவன். தனது உறுதியை மாற்றிக்கொள்ளாதவன். சரி, குரு ஒழுக்கம், நேர்மை, பிறழாதவன். ஆக இவருடைய இயல்பான குணம் என்ன? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்பதுதான் இவர்கள். யாருக்கும் பயப்பட மாட்டார்கள். இவர்களுக்கு தேவை நியாயம்தான். எந்த இடத்தில் வேலை செய்தாலும் உண்மையாக இருப்பார்கள். உண்மையை மாற்றி எதுவும் நடக்காது, செய்ய மாட்டார்கள். உண்மையாக இருப்பவர்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்வார்கள். மொத்தத்தில் இவர்களை நம்பலாம். நம்பி பொறுப்பினை ஒப்படைக்கலாமா என்பது வேறு. அது வேறு ஒரு திறமையை சார்ந்தது. ஆனால் ஏமாற்ற மாட்டார்கள், உண்மையாக இருப்பார்கள், உண்மையாக நடப்பார்கள் என்ற ரீதியில் இவர்களை பெரிதும் நம்பலாம். பொய் சொல்ல மாட்டார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் மூடி மறைக்க தெரியாது. ஒரு சில வியாபார ஸ்தலங்களில் மூடி மறைக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை கையாளும் போது இவர்கள் அருகில் இருந்தால் எல்லாம் கெட்டது. ஆக நல்லவர்கள், மிக மிக நல்லவர்கள், நேர்மையாக இருப்பவர்கள், நம்பிக்கைக்கு உரியவர்கள், இவர்களைத்தான் இது சொல்லும். சரி, 10ஆம் இடத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி. இந்த கிருத்திகை நட்சத்திரம் ஏறி இருக்கின்றான். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் என்று சொல்வதை விட எப்படி இருப்பான்? உண்மையாக இருப்பான். அற்ப காசுக்காக தவறு செய்யவே மாட்டான், செய்ய முடியாது. இவனை மலை போல் நம்பலாம். ஆக கிருத்திகை 1 நம்பிக்கைக்கு உரிய ஒரு இடம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, கவனம் வேண்டும். தேவையில்லா ஒரு விஷயத்தில் தலையிட்டு தேவையில்லா தொந்தரவுகளையும் நஷ்டத்தையும் இன்று நீங்கள் பெறப்போவதாக காட்டுவதால் கவனம் தேவை.
ரிஷபராசி அன்பர்களே, ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்தும் நாள். உங்கள் பேச்சாலும் அணுகுமுறையாலும் நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் நடத்தி காட்டும் நாள் இந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது திறமை அசாத்திய, உங்களது திறமை வந்துவிட்ட கஷ்டத்திலிருந்து உங்களை நீக்கும் நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, கவனம் தேவை. தவறாக கணக்கிட்டு ஒரு செயல் புரிந்து அதனால் ஒரு நஷ்டம் ஏற்பட போவதாக காட்டுவதால் கவனம் தேவை. சிம்ம ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். நீங்கள் எதிர்பார்த்ததற்கும் மேலாக பணம் வந்த காரணத்தால் உங்களது வெகுநாள் ஆசையை இன்று பூர்த்தி செய்வீர்கள். நல்ல நாள். கன்னிராசி அன்பர்களே, முயற்சி எல்லோரும் தான் செய்கின்றார்கள். ஆனால் எத்தகைய முயற்சி மிக மிக முக்கியமோ அந்த முயற்சியை இன்று நீங்கள் மேற்கொண்டு நிறைந்த தனத்தை பார்ப்பீர்கள். நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களே, ஒரு வகையில் பாதுகாப்பினை நீங்கள் கையாளும் நாள். நாளைய பண தேவைக்கு இன்றைய தினமே தேவையான பணத்தை சேமிக்க தயாராகும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி தேவையில்லா ஒரு நஷ்டம், எதிர்பாரா நஷ்டம், கஷ்டம். மதியத்திற்கு பிறகு எதிர்பாரா இடத்திலிருந்து பண வரவு. மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். நீங்கள் ஒன்றை விரும்பினீர்கள், அதற்கு உண்டான வேலைகளை ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே அது சம்பந்தமான உங்களுக்கு சாதகம் தரும் செயல்கள் நடக்கின்றன. நல்ல நாள். மகர ராசி அன்பர்களே, ஒரு வலிமையான துணை, பெருந்துணை இன்று உங்களுக்கு உதவி உங்கள் கஷ்டத்தை போக்கும், லாபத்தை வரவழைக்கும். நல்ல நாள். கும்பராசி அன்பர்களே, எடுத்துக்கொண்ட வேலை நல்லபடியாக முடிவதற்கு எந்த மாட்டை ஆடி கறக்க வேண்டும், எந்த மாட்டை பாடி கறக்க வேண்டும் என்ற சூட்சமத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் நாள். மீனராசி அன்பர்களே, ஒரு சாதனையை நிகழ்த்தும் நாள். உங்களுக்கு அதில் போதிய பலன் லாபம் உண்டோ இல்லையோ, ஆனால் தர்மமானது நியாயமானது என்ற காரணத்திற்காக அந்த வேலையை நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கும் நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.